பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். செல்லமே செல்வமே. செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி. மருதானிக்கா, மருதானிக்கா, எங்க இருக்கீங்க? வா முத்தழகு, இங்கதான் அடுப்பறையில இருக்கேன், உள்ள வா. ஓ, அங்க இருக்கீங்களா? தோ வாரேன். வா முத்தழகு, என்ன இன்னைக்கு சீக்கிரமா வீட்டு வேலைகளை முடிச்சிட்ட போல இருக்கு? ஆமாக்கா, இந்தாங்க அடை சுட்டேன், அதான் கொண்டு வந்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கொடு புள்ள, ரொம்ப ருசியா இருக்கு புள்ள. அங்க வெயி, ராமு வந்ததும் சாப்பிடுவான், அவனுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். சரிக்கா. அக்கா, இப்படி கொஞ்சம் திரும்புங்க. அட என்ன புள்ள, கொஞ்சம் இப்படி திரும்புங்க. அட என்ன புள்ள, எதுக்கு இத்தனை தடவை திரும்ப சொல்ற? லவ் பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ், தக்க தீமிதா. என்ன புள்ள, என்ன பாட்டெல்லாம் படிக்கிற? இதோ உங்க சேலையில தான் ஒரே லவ் பேர்ட்ஸ் படமா இருக்கே, அதை பார்த்து தான் பாடுனேன். அட இதை பார்த்து தான் பாடுனையா? எங்க வீட்டுக்காரரு ஒரு வாட்டி ஆபீஸ் டூர் போனப்போ எனக்காக ஆசாசியா பார்த்து வாங்கிட்டு வந்தாரு. ஏன்னு சொல்லு பாப்போம். அதையும் நீங்களே சொல்லுங்க. ஏன்னா எனக்கு பறவைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதான் புள்ள. அப்படியா? ஆனா உங்க வீட்ல அதுக்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லையேக்கா. பறவைகள் பிடிக்கும்ன்றீங்க, ஆனா நீங்க அதை உங்க வீட்ல வளர்க்கவே இல்லையே. பிடிக்கும்னு தான் சொன்னேன், ஆனா வளர்க்கணும்னு இது நாள் வரைக்கும் தோணல புள்ள. ஆனா இப்பெல்லாம் கொஞ்ச நாளா என்னமோ தெரியல, எல்லார் வீட்லேயும் நாய் பூனையை வளர்க்குற மாதிரி நாம ஏன் நமக்கு பிடிச்ச பறவைய செல்லப்பிராணியை வளர்க்கக்கூடாதுன்னு தோணுது. ஓஹோ, அதான் இந்த புடவையை எடுத்து இன்னைக்கு கட்டிக்கிட்டீங்களாக்கும். இப்படியெல்லாம் இல்லை முத்தழகு, சும்மா தான் கட்டுனேன். என் வீட்டுக்காரர்கிட்டையும் சொன்னேன், நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் எனக்கு போர் அடிக்குது, நான் வேணும்னா ஏதாச்சும் பறவைகளை வாங்கி வளர்க்கட்டுமான்னு கேட்டேன். அவரும் சரின்னு தான் சொன்னார். ஆனா என்னக்கா ஆனா? அதான் அனுமதி கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? இருந்தாலும் எந்த மாதிரியான பறவைகளை தேர்ந்தெடுக்கிறது, எப்படி வளர்க்குறது, இப்படி பல சந்தேகங்கள் இருக்கு புள்ள. அக்கா, அவ்வளோதானே விஷயம். உங்க சந்தேகம்லாம் தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்படி முத்தழகு? இதோ இப்போ இவர் சொல்றத கேளுங்க. யாரு புள்ள, என்ன வர சொல்ல போறாங்க? செல்ல பறவை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் பத்தி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநரக உதவி பேராசிரியர் முனைவர் பி நிஷாந்த் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க. பொதுவாக மக்கள்கிட்ட பெட் அனிமல்ஸ், செல்ல பிராணிகளோட வளர்ப்பு அதிகமாயிட்டு இருக்குது. இதற்கு காரணம் அவங்களுக்கு பல்வேறு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்குது. அவங்களுக்கு கூட, அதாவது மக்கள் கூட இல்லாத போது உறுதுணையாக கம்பேனியனாகவும் அனிமல்ஸ் இருக்காங்க. அதனால் இது பெட் அனிமல்ஸ், பெட் பேர்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் போய் இப்போது கம்பேனியன் அனிமல்ஸ், ஒரு தோழமை விலங்குகளாக இது இப்போது விளங்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த பட்சத்தில் பார்க்கும்போது பல விதமான அனிமல்ஸ், அதாவது பெட் அனிமல்ஸ் மற்றும் எக்ஸாட்டிக் அனிமல்ஸ், அது போக பறவைகள், இந்த மாதிரி பல விதமான விலங்குகளை மக்கள் இப்போது அவங்களுடைய ஆசைக்காகவும் ப்ளஸ் அவங்களுடைய பொழுதுபோக்காகவும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்வாதாரமாகவும், ப்ரீடிங்காகவும், ப்ரீடிங் அண்ட் சேல்ஸ் மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த தலைப்பில் இன்றைக்கி நான் கவர் பண்ணுற டாப்பிக்கானது பார்த்திங்கனாக்கா பெட் பேர்ட்ஸை பற்றி, செல்ல பறவைகள் பற்றி. ஸோ இந்த செல்ல பறவைகளானது எப்படி நம்ம வளர்க்கலாம், முதல்ல என்ன மாதிரி பேர்ட்ஸை நம்ம வளர்க்குறோம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெட் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன கேட்டிங்கனாக்கா, பெட் பேர்ட்ஸுங்கிறது
மார்க்கெட்டில் கமர்ஷியலாக விற்கிற பெட் பேர்ட்ஸ். இந்த பெட் பேர்ட்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நேட்டிவ் பேர்ட்ஸ், அதாவது உள்நாட்டு பறவைகள், அதை வந்து நம்ம வளர்க்கக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை கிளிகள். ஒரு காலத்தில் எல்லார் வீட்லேயுமே வந்து பச்சை கிளிகளை பார்த்துருப்போம். பல பேர் வந்து பச்சை கிளிகள் வீட்டில் கிடந்துச்சு, நான் அதை வளர்த்துட்ருக்கேன், மரத்துலேருந்து கீழே விழுந்துச்சு, அதை நான் வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு வளர்ப்பாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் அலோவ் பண்ணாங்க. பட் இப்போதைய இந்தியன் வைல்ட் லைஃப் ஆக்ட் 1972 படி நீங்கள் வந்து எந்த விதமான உள்நாட்டு, அதாவது நேட்டிவ் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், விலங்குகள் மற்றும் பறவைகளை நீங்கள் வளர்க்கக்கூடாது. இதுவே வந்து வெளிநாட்டு வாழ் பறவைகள், அதுதான் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேர்ட்ஸை நம்ம வளர்த்துக்கலாம். அதுக்கு வந்து கவர்மெண்ட் பெர்மிஷன் தருது. அந்த பேர்ட்ஸுமே நம்ம டைரெக்டாக உள்நாட்டிலேருந்து ஸ்மகிள் பண்ணி கொண்டு வரதோ தெரியாமல் கொண்டு வரதோ அந்த மாதிரி பேர்ட்ஸ் கிடையாது. பல வருஷங்களுக்கு முன்னாடியே இங்கே கொண்டு வந்து இங்கேயே அது ப்ரீடாகி இப்போ பல ஃபார்ம்ஸ்லேயும் சரி, பல பெட் ஓனர்ஸும் சரி வளர்த்து விற்கிறாங்க. அந்த மாதிரி பேர்ட்ஸை நம்ம வளர்த்துக்கலாம், வாங்கி வளர்த்துக்கலாம். ஸோ எந்த மாதிரி பேர்ட்ஸ் இருக்குது நம்ம கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக பேர்ட்ஸை வந்து நம்ம 2 விதமான கேட்டகரியில் பிரிக்கலாம். ஒன்று வந்து இந்த பேசரின் பேர்ட்ஸ், சாங் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக சொன்னீங்கன்னாக்கா குருவி வகைகள். ஸோ தமிழில் வந்து நம்ம குருவி, சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி குருவி வகைகளை வளர்க்கலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா கிளி வகைகள். கிளி மாதிரியே இருக்கும், பச்சை கலராக கூட இருக்கலாம், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வரலாம். அதில் நிறைய இனங்கள் மற்றும் நிறைய ஸ்பீஷீஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது முதல்ல இந்த குருவி வகைகள், அதாவது பேசரின் பேர்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமான பேர்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கேனரிஸ், அதாவது குருவி அப்படின்னு சொல்லலாம் லோக்கலாக. ரெண்டாவது ஃபின்ச்சஸ், அதாவது சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வரலாம், சைஸும் வேரி ஆகும் உங்களுக்கு. பொதுவாகவே இந்த பேசரின் பேர்ட்ஸ் அப்படின்னாக்கா அவங்க வந்து சீட்ஸ், அதாவது விதைகள், அதை தான் சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி விதமான ஃபுட்டு தான் இவங்களுக்கு நம்ம போட முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வெரைட்டிஸ் பார்க்க வேண்டியது. இரண்டாவது வெரைட்டி அப்படி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய கிளி வகைகள். கிளி வகைகள் பார்த்திங்கனாக்கா இங்கிலீஷில் நம்ம வந்து சிட்டசின் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் மக்களுக்கும் ரொம்ப பிடித்தமானதாகவும் இருக்கும். அண்ட் இந்த கம்பேனியன் அனிமல் உங்களுக்குண்டான ஒரு தோழமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த பேர்ட்ஸு அதுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வெறும் கூண்டில் மட்டும் போட்டு வளர்க்காமல் சிங்கிள் பேர்டாக எடுத்து நீங்கள் வந்து உங்கள் கையிலையோ இல்லை அது குஞ்சாக இருக்கும்போது அதுக்கு வந்து ஃபுட்டான ஃபீட்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் கூடவே அந்த பேர்ட் வளர்ந்துட்டு வரும். ஸோ இந்த சிட்டசின் பேர்ட்ஸ், அதாவது கிளி வகைகளுக்கு முக்கியமானது பார்த்திங்கனாக்கா அதோடைய வாய். அந்த வாய் ஆனது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கேர்வ்டாக இருக்கும், வளைஞ்சி இருக்கும். ஸோ அதுக்குண்டான நோக்கமே வந்து அதை வந்து சீட்ஸை உடச்சி சாப்பிடும். முக்கியமான சில இனங்கள் இருக்குது. அண்ட் இதுதான் வந்து ரொம்ப காமனாக வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறதும் ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சைஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது இதில் சின்னதான பேர்டு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பட்ஜெரிகர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பல வருஷமாக நம்ம எல்லாம் பார்த்தது, பேர் சொன்ன பேரெல்லாம் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் லவ் பேர்ட்ஸ்னாக்கா அது வேறு. நம்மளோட இந்த பேர்டோட ஆக்சுவல் பேர் பட்ஜெரிகர். இது சின்ன பேர்டு தான், உங்களுக்கு ஒரு 7 to 8 இன்ச் வரைக்கும் வரும். இதோட வால் வந்து நீளமாக இருக்கும். கலர்ஸ் வந்து மல்டிப்புளான கலர்ஸில் வரும். வெள்ளையில் ப்ளூ வரலாம், க்ரீனில் எல்லோ வரலாம், ஓகேங்களா. பட் பேசிக்கலி இந்த பேர்ட் ஆனது வைல்டில், அதாவது காட்டில் எங்கே இருக்கும் கேட்டிங்கனாக்கா ஆஸ்திரேலியா சைடில் தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே க்ரீன் அண்ட் எல்லோ கலரில் தான் இருக்கும் உங்களுக்கு. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைஸ் வைஸ் பார்க்கும்போது ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், இதுதான் இதோட உண்மையான பெயர். நம்ம ஜென்ரலாக லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் அதோட உண்மையான பேர் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ். இந்த பேர்லேயே இருக்கிற மாதிரி இந்த பேர்ட்ஸ் ஆனது ஆஃப்ரிக்காவிலேருந்து கொண்டு வரப்பட்டு இப்போது பல இடத்துல வந்து ப்ரீட் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த பேர்டும் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பேர்டு தான் உங்களுக்கு. இந்த பட்ஜெரிகர் அண்ட் லவ் பேர்டை கம்பேர் பண்ணும்போது இந்த லவ் பேர்டு ஆனது கொஞ்சம் குட்டையாகவும் ஸ்டவுட்டாக, அதாவது கட்டையாக தெரியும் நல்லா உங்களுக்கு. வால் ஆனது நீளமாக இருக்காது, வால் வந்து கட்டையாக தான் இருக்கும், அதில் ஷார்ட்டாக இருக்கும். இந்த பட்ஜெரிகரை பார்க்கும்போது வால் நீளமாக இருக்கும், பட் இந்த லவ் பேர்டில் வால் வந்து கட்டையாக இருக்கும். ஸோ இந்த பேர்டில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். அதே மாதிரி க்ரீன் வரும், எல்லோ வரும், ப்ளூ கலர் கூட வரும் உங்களுக்கு. ஸோ இப்போது நம்ம இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம், இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை பார்த்தோம். இந்த மாதிரி பேர்ட்ஸை வளர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து மேனுவலாக ரெடி ஆகணும். அதாவது எந்த மாதிரி பேர்டை நான் வளர்க்க போகிறேன், என்னுடைய நேரம் நான் எப்படி செலவழிக்க போகிறேன், எனக்கு எந்த மாதிரி வசதிகள் வீட்டில் இருக்குது,
அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எந்த மாதிரி பேர்டை வளர்க்கலான்னு நீங்கள் பண்ணலாம். பொதுவாகவே எனக்கு வந்து நேரம் அதிகமாக கிடையாது, நான் வந்து ரொம்ப டைம் இப்பெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எனக்கு வீட்டில் வந்து ஒரு ஷோ பேர்ட்ஸாக எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த ஃபின்ச்சஸ், இந்த கேனரிஸ் மற்றும் இந்த லவ் பேர்ட்ஸ்க்கு நீங்கள் போகலாம். சின்ன பேர்ட்ஸ், பெரிய பேர்ட்ஸ் இல்லாமல் சின்ன பேர்ட்ஸ்க்கு நீங்கள் போகலாம். இதற்கு காரணம் இதுக்குண்டான சைஸ் ரிக்குவயர்மெண்ட் அந்த கூண்டாக இருக்கட்டும் இல்லை ஏரியாவாக இருக்கட்டும் கம்மியாக தேவைப்படும். அண்டு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாக்கில் ஒரு 2 பேர்டாகவோ 4 பேர்டாகவோ விடும்போது அது தனித்தனியாக இருக்கும், பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. நீங்கள் அதிகமாக இன்டர்ஃபியரன்ஸ் தேவைப்படாது. இது எப்போன்னு கேட்டிங்கனாக்கா உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுனாக்கா அப்போது நீங்கள் இது பண்ணக்கூடியது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், உங்களுடைய அந்த கூண்டுகளை நீங்கள் பராமரிப்பு முறை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முக்கியமாக கீழே ஃப்ளோர், அந்த ஃப்ளோர் ஆனது உங்களுக்கு சர்ஃபேஸ் வந்து ஹார்டு சர்ஃபேஸாக இருக்கணும். அதாவது ஒன்று சிமெண்ட் தரையாக இருக்கணும், இல்லை மண் தரையாக இருக்கணும், இல்லாட்டி அட்லீஸ்ட் கீழே உடன் ஃப்ளோராக இருக்கணும். வெறும் ஓப்பன் கேஜில் வச்சு எப்பவும் பேர்ட்ஸை வளர்க்காதீங்க. கீழே வந்து வெறும் வயர் மெஷ்ஷாக இருக்குது, அந்த மெஷ்ஷிலேயே இல்லை அந்த கேஜிலேயே போய் நிற்க போகுதுனாக்கா அது நல்லது கிடையாது. அதனால் கீழே வந்து ஃப்ளோர் கண்டிப்பாக தேவை. அந்த ஃப்ளோர் மேலே நீங்கள் வெறும் சிமெண்ட்டு போடலாம், இல்லை நீங்கள் மண் தரையாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி லிட்டர் மெட்டீரியல்ஸ் அப்படிம்போம், பேப்பரை கிழிச்சு போடலாம். இந்த நெல்லுக்குண்டான உமி இருக்கும், அந்த உமியை நீங்கள் போடலாம். இதெல்லாம் வந்து கீழே லிட்டர் மெட்டீரியல்ஸ் போட்டு நீங்கள் வளர்த்துக்கலாம். அதனால் வந்து இந்த கூண்டோட அவசியமானது கேட்டிங்கனாக்கா நீங்கள் வளர்க்குறதுக்காக மட்டும் இல்லை, அதுக்கு தேவையான சேஃப்டி கொடுக்கறதுக்காகவும் தான். மழை, வெயில் அந்த மாதிரி காலங்கள்லேயும் சரி, வெளியிலேருந்து வேறு எந்த விதமான விலங்கு ப்ரிடேட்டர்ஸ் அப்படிம்போம், அது பூனையாக இருக்கலாம், கீரிப்புள்ளியாக இருக்கலாம், அந்த மாதிரி அனிமல்ஸ் எதுவும் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேஜில் நீங்கள் போட்டு வளர்க்கணும். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கீழே ஃப்ளோர் போடுறீங்க இல்லையா, இந்த ஃப்ளோர் அடிக்கடி க்ளீன் பண்ணணும். அது க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் கூண்டை போட்டுட்டேன், நான் க்ளீனே பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இதனால் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இது கூட வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கிலீஷில் வந்து நம்ம என்வாயன்மெண்டல் என்ரிச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அது இயற்கையாக வாழ்கிறதுக்கு என்ன வசதி கொடுக்க முடியுமோ அந்த வசதியை நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு. தட் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு கூண்டில் வைக்கிறீங்கன்னாக்கா அதுக்குள்ளாரியே வந்து ஒரு சின்ன ஊஞ்சல் மாதிரி, இல்லாட்டி மரக்கிளைகள் அந்த மாதிரி, இல்லை இயற்கையாகவே நிஜ மரங்களை உள்ள நீங்கள் செடியை நீங்கள் வச்சிங்கனாக்கா அது இன்னும் ஒரு நல்ல என்ரிச்மெண்ட்டை அதுங்களுக்கு கொடுக்கும். இது வந்து பொதுவாக நீங்கள் நிறைய பேர்ட்ஸை வளர்க்குறீங்கன்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதை விட முக்கியமானது அதுக்கு வைக்கக்கூடிய இந்த ஃபீடிங் மற்றும் வாட்டர் பவுல்ஸ், அதாவது தண்ணி தொட்டி மற்றும் தீவன தொட்டி, இதை வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணி வைக்கணும். அழுக்காக இருக்கிற தண்ணியை நீங்கள் வைக்கக்கூடாது, டெய்லி தண்ணியை மாற்றணும். அதுக்குண்டான ஃபுட்டில் நீங்கள் சீட்ஸ்லாம் வைக்கும்போது அதை வந்து அழுக்கு இல்லாத மாதிரியும் தண்ணி இல்லாத மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி ஈரமாக இருந்ததுனாக்கா அந்த ஃபுட்டை கொட்டிட்டு திருப்பி புதுசாக நீங்கள் ஃபுட்டை நீங்கள் வைக்கணும். ஸோ இந்த வைக்கக்கூடிய இந்த கேஜ், இந்த ஏவியரி, இந்த கூண்டானது கண்டிப்பாக நேச்சுரல் லைட் அதற்கு வர மாதிரி பார்த்துக்கணும். ஃபுல்லாக வந்து நான் ரூமில் அடைச்சி வச்சுட்டு டியூப்லைட் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நல்லது கிடையாது. நேச்சுரல் லைட் வேணும், ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் லைட்டும் வேணும். ஏன் சொல்கிறேன்னாக்கா இந்த லைட்டு தான் ஒரு முக்கியமான ஃபீச்சர் உங்களுடைய பேர்ட்ஸ் ஆனது ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு. நீங்கள் லைட்டை டோட்டலாக ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாக்கா, லைட்டே இல்லைன்னாக்கா அந்த பேர்டால் முட்டை போட முடியாது. இதுவே லைட் ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பேர்டு முட்டை போடுற தன்மை அதிகமாகிடும். ஸோ ஒரு பேர்டு முட்டை போடுதுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் சொல்லிடலாம் அந்த பேர்டு ஃபீமேல், பெண் என்று. அப்போ கூட இன்னொரு பேர்டு இருக்குது, அது ஆணா பெண்ணா எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த முட்டையானது பொரித்து குஞ்சு வந்தால் மட்டுமே கூட இருக்கிறது ஆண் என்று 100% நம்ம சொல்லலாம். கூட இன்னொரு பேர்டு இருக்குது, இந்த பேர்டு முட்டை போடுது ஆனால் முட்டை பொரிக்கவே மாட்டேங்குதுனாக்கா கூட இருக்கிற பேர்டு ஆணாகவும் இருக்கலாம், இல்லை பெண்ணாகவும் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் சொன்னேன், இந்த செக்ஷுவல் டைமார்ஃபிசம், ஆண் பெண் வித்தியாசமானது கிளி வகைகளை ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்க்க முடியாது, சொல்லவும் முடியாது. ஸோ அதற்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நெக்ஸ்ட்டு அந்த ஆண் இல்லை அந்த பெண், அந்த பேர்டு உங்களுக்கு எது தெரியணும், ஆணா பெண்ணா தெரியணுன்னாக்கா நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க எது ஆண் எது பெண்ணுன்னு. இல்லை அது ப்ரீடு ஆயிடுச்சு, குஞ்சு பொரிச்சு வந்துடுச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த ஒரு பேரில் வந்து ஒரு முட்டை போடுறது பெண், கூட இருக்கிறது ஆண் என்று 100% நம்ம சொல்லிடலாம். ஸோ உங்கள் வைக்கக்கூடிய கூண்டு, அந்த கேஜோட அமைப்பு இந்த ப்ரீடிங்கை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நேச்சுரல் லைட் கண்டிப்பாக வேணும், கூடவே ஆர்டிஃபிஷியல் லைட் கண்ட்ரோல் பண்ணி தரணும்.
ஒரு ஈவினிங் 6 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறமா கண்டிப்பாக லைட்டை குறைச்சிடணும். லைட் டோட்டலாக ஆஃப் பண்ணுங்க நான் சொல்லலை, லைட்டை நம்ம குறைச்சிடணும். பல பேர் பண்ணுற தப்பு, வீட்டில் ஹாலில் வச்சு வளர்ப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமான கம்ப்ளைண்ட்ஸும் வரும். ஒன்று, அதிகமாக முட்டை போடுது, காரணம் லைட் ஆன்லேயே வச்சுருப்பாங்க. 2வது, முட்டையே போட மாட்டேங்குது, ப்ரீட் ஆக மாட்டேங்குது, இல்லை குஞ்சு பொறிச்சு வர மாட்டேங்குதுன்னு. அப்போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ், நம்ம ஹால்குள்ளேயே இருந்து நம்ம கூடவே அந்த பேர்ட்ஸ் இருக்கும்போது நம்மளோட டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம், டிவியோட சவுண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். அது போக வெளியில் நீங்கள் பால்கனியில் வைக்கிறீங்கன்னாக்கா வெளியில் போகிற டிராஃபிக் அதோட டிஸ்டர்பன்ஸாக கூட இருக்கலாம். இதனாலேயே பேர்ட்ஸ் ஆனது நல்லா ப்ரீட் ஆகாது. ஸோ ஒரு பேர்ட்ஸை நீங்கள் ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முக்கியமானது அதுக்குண்டான கூண்டு, அதுக்குண்டான தீவன முறைகள் மற்றும் அந்த பராமரிப்பு முறைகள், அது போக இந்த லைட் கண்ட்ரோலை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ப்ரீடிங், இந்த பராமரிப்பு முறைகள் போகிறதுக்கு முன்னாடியே நாம் எந்த மாதிரி நீங்கள் பேர்ட்ஸை வளர்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவாக்கிக்கணும். கம்பேனியன் பேர்டாக வளர்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு தேவையான நெஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அது முட்டை போடும்போது மட்டும் அதுக்கு தனியாக கூடு மாதிரி தேவை. அது மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் பேர்டை நீங்கள் வளர்க்கலாம். இல்லை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கூண்டில் தான் வச்சு வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த கூண்டுக்குள்ளாரியே நெஸ்ட் பாக்ஸ் தனியாக நம்ம வைக்கணும். அது கூடு கட்டுறதுக்காகவும் அதுக்குள்ளே போய் முட்டை இடுறதுக்காகவும். அந்த மாதிரி முட்டை இடுற பேர்டை டிஸ்டர்ப் பண்ணாமலும் நாம் இருக்கணும். பல பேர் முட்டை போட்டுடுச்சு, உள்ளே குஞ்சு பொறிச்சிடுச்சான்னு போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி தேவையில்லாமல் அதை போய் டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னாக்கா அந்த பெண் சப்போஸ் அது ஃபர்டைல் எக்காகவே இருக்குன்னாக்கா கூட அந்த ஃபீமேல் ஆனது ஒரு பயத்தை அது உணர்ந்துச்சுனாக்கா உள்ளே இருக்கிற முட்டையை வெளியே தள்ளி விட்டுடும். ஸோ அதுவே ப்ராப்பராக மேனேஜ்மெண்ட் ப்ரூடிங் பண்ணாது. இருக்கிற முட்டையை அடக்காக்கிற தன்மை அதுக்கு குறைஞ்சிடும். முட்டையை அடக்காக்காமல் முட்டையை வெளியே தள்ளி விட்டுடும். இது பிஹேவியரலாக நாம் உருவாக்குறது. இது போக பொதுவாகவே பேர்ட்ஸ்க்கு விட்டமின் டெஃபிஷியன்சி மற்றும் கால்சியம் டெஃபிஷியன்சி வரும். அதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த முட்டைங்க சரியாக பொரிக்காமல் இருக்கிறதும், ப்ளஸ் அந்த முட்டை போடும்போதே சைஸ் சின்னதாகவும் அந்த மேலே இருக்கிற ஓடு இல்லாமலும் வரும். இது போக தோலில் பிரச்சனைகள் வரலாம், நகத்தில் பிரச்சனைகள் வரலாம், அதோட மூக்கு தாடை அதில் கூட பிரச்சனைகள் வரலாம். ஸோ அந்த ஃபுட்டு நம்ம என்ன ஃபுட்டு கொடுக்குறோம் அது முக்கியமான ஒரு காரணம். இந்த கிளி வகைகளை பொறுத்த வரைக்கும் அது எப்போவுமே சீட்ஸை சாப்பிடும். சீட்ஸ்னாக்கா அவங்களுக்கு விதைகள். அது கூட கண்டிப்பாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போது பல கமர்ஷியல் கம்பெனிஸ் வந்துடுச்சு. ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்க்கு தனி ஃபுட்டு, பட்ஜரிகர்ஸ்க்கு தனி ஃபுட்டு, இது ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்க்கு தனி ஃபுட்டு. ஏன்னா ஒவ்வொரு பேர்டும் சைஸ் வேரி ஆகும். சைஸ் வேரி ஆகும்போது அது எடுக்கிற விதையோட சைஸும் வேரி ஆகும். அதோட வாய்க்கு எதுவாக இருக்குதோ அதுதான் அது எடுத்து சாப்பிடும். ஸோ எல்லா கிளி வகைகளுக்கும் ஒரே ஃபுட்டு கிடையாது. அந்தந்த கிளிக்கு ஏற்றா போல் அந்தந்த ஃபுட்டு மாறும். ஸோ மக்கள் தெரிஞ்சவங்க எந்த விதமான ஃபுட்டு கொடுக்கலான்னாக்கா தெரிஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லாதவங்க கமர்ஷியலாக ஃபுட்டு வருது, அதையே நீங்கள் வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இது கொடுக்கும்போது கண்டிப்பாக விட்டமின் மற்றும் கால்சியம் பற்றாக்குறை வந்துச்சுனாக்கா கூட கண்டிப்பாக இதை சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துக்கணும். ஸோ ஃபுட்டு தான் ஒரு முக்கியமான காரணம். பல இடத்துல சரியாக குட்டிங்க வளராமல் போகிறதுக்கும், இல்லை வளர்ந்த பிற்பாடு அதுக்குண்டான டிஸார்டர்ஸ் அப்படிங்கிற பிரச்சனைகள் வர்றதுக்கும் காரணம். நீங்கள் பேர்ட்ஸை வளர்க்கணுன்னாக்கா எந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணலாம். உங்களோட வசதிக்கு ஏற்றா போல், உங்களுடைய தன்மைக்கு ஏற்றா போல் நீங்கள் எந்த பேர்டு நீங்கள் போகிறீங்க, அந்த பேர்டையே நீங்கள் எப்படி வளர்க்க போகிறீங்க. கூண்டில் வச்சு வளர்க்க போகிறீங்களா, கூட வச்சு வளர்க்க போகிறீங்களா, அதுங்களுக்கு எந்த மாதிரி வழிமுறைகள் என்ரிச்மெண்ட்டை நீங்கள் கொடுக்க போகிறீங்க, மற்றும் அதுக்கு என்னென்ன மாதிரி ஃபுட்டு நீங்கள் தரலாம், இது எல்லாமே இதில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது போக பொதுவாகவே ஒரு அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, பேர்ட்ஸை வளர்க்குறவங்க, கிளிகளை வளர்க்குறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பேர்ட்ஸ் ஆனது எப்போவுமே உங்கள் கூடவே இருக்காது. அப்படி அது கூடவே இருக்கணுன்னாக்கா அது சிங்கிளாக இருந்தால் மட்டுமே தான் உங்கள் கூட இருக்கும். நீங்கள் நல்லா வளர்த்துட்ருப்பீங்க, சிங்கிள் பேர்டாக இருக்கும், உங்கள் கூடவே இருந்துகிட்ருக்கோம். சடனாக நீங்களே தோணும், நான் இன்னொரு பேர்டை வாங்கி இது கூட வைக்கலாம், இதுக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு. அந்த பேர்டை வாங்கி இது கூட விட்ட உடனே ஒன்று அதுங்க சண்டை போட்டுக்கலாம், அடிச்சுக்கலாம், இல்லை அதுங்க ரெண்டும் ஒன்றாயிடுச்சுனாக்கா ரெண்டுமே உங்ககிட்ட வராது. அப்போ நீங்கள் எதுக்காக வாங்கினீங்களோ அந்த பர்பஸ் அங்கே தீராது.
அதனால் நீங்கள் பேர்ட்ஸை வளர்க்கும் போதே வாங்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சுக்கிட்டு எதுக்காக நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பேர்ட்ஸை நீங்கள் வாங்கலாம். என்ன மருதானிக்கா, செல்ல பறவை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் பற்றி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநரக உதவி பேராசிரியர் முனைவர் பி நிஷாந்த் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா? இப்போ உங்கள் சந்தேகமெல்லாம் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே புள்ள, என் மனசுல என்னென்ன கேள்விகள் இருந்துச்சோ அது அத்தனைக்கும் இப்ப விடை கிடைச்சிடுச்சு. அக்கா, பறவைகளில் என்னென்ன வகைகள் இருக்குது, அதை எப்படி தேர்ந்தெடுத்து வாங்கி வளர்க்கலாம், இப்படி எல்லா விவரங்களையும் தெளிவாக சொல்லிவிட்டாரு. ஆமா முத்தழகு, நாம எந்த தேவைக்காக வளர்க்க போறோம், அதுக்கான வகை எதுன்னு புரியும்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னக்கா, அடுத்த முறை நான் இங்கே வரும்போது கீச் கீச் கீச்சுன்னு ஒரே பறவைங்க சத்தமாக கேட்க போகுது. ஆமா முத்தழகு, நிச்சயமா. இப்பதான் விவரங்க தெரிஞ்சு போச்சுல்ல. செல்ல பிராணியா பறவைகளை வளர்க்க இனி எந்த தடையும் இல்லை. சரிக்கா, அப்போ நான் கிளம்புறேன். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். என்ன முத்தழகு, ஒரே பாட்டு மழையா பொழியிற? சரி சரி, பார்த்து போயிட்டு வா. கால்நடை நமது தோழன், அதை கருத்துடன் காத்திட வேணும். கால்நடை நமது தோழன், அதை கருத்துடன் காத்திட வேணும். பால் வளம் பெருகிட செய்யும், தாய் பசுவால் நலன் பல கிட்டும். பால்வளம் பெருகிட செய்யும், தாய் பசுவால் நலன் பல கிட்டும். அந்த கால்நடை நமது தோழன், அதை கருத்துடன் காத்திட வேணும். பால்வளம் பெருகிட செய்யும், தாய் பசுவால் நலன் பல கிட்டும். நாட்டில் நடமாடும் செல்வம், அவை நம் வறுமையை என்றும் வெல்லும். நாட்டில் நடமாடும் செல்வம், அவை நம் வறுமையை என்றும் வெல்லும். மாட்டையும் மாட்டையும் வளர்ப்போம், நல்ல மாற்றத்தை படைத்திட உழைப்போம். மாட்டையும் மாட்டையும் வளர்ப்போம், நல்ல மாற்றத்தை படைத்திட உழைப்போம். அந்த கால்நடை நமது தோழன், அதை கருத்துடன் காத்திட வேணும். பால்வளம் பெருகிட செய்யும், தாய் பசுவால் நலன் பல கிட்டும். அடுத்து வருவது வேளாண் செய்திகள். அங்கக வேளாண்மையில் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம். உலக அளவில் காணப்படும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் வேளாண் ரசாயனங்களின் எச்சங்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. பூச்சிக்கொல்லிகளின் எச்சம் உணவு சங்கிலியில் நுழைந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பல உடல்நலக்கேடுகளை ஏற்படுத்துகின்றன என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான வேதிப்பொருட்கள் இல்லாத உணவை வழங்குவது புதுயுகத்தின் தேவையாகும். எனவே மண்வளத்தை காப்பதில் அங்கக வேளாண்மை அவசியமாகிறது. உலகளாவிய தேவை விரிந்து வரும் உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைகளுக்கு ஏற்ப அங்கக வேளாண் விளைபொருட்களை உற்பத்தி செய்து வழங்குவதற்கு தேவையான பெரும் திறன் உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான உணவினை வழங்கும் முறைக்கான பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் அங்கக பூச்சி விரட்டுகளை பற்றி தெரிந்து கொள்வோம். அங்கக வேளாண்மையில் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் மீன் மற்றும் முட்டை அமிலம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கரைசல்கள் பயிர்களுக்கு தேவையான முக்கிய
ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை அளித்து பயிர்களில் அதிக உற்பத்தி திறன் மற்றும் விளைச்சல் பெற உதவுகின்றன. இவை பயிர் வளர்ச்சி ஊக்கியாக மட்டுமல்லாமல் வறட்சி காலங்களில் பயிர்கள் மீது தெளிக்கும் போது வறட்சியை தாங்கி வளரும் தன்மையை அளித்து விளைச்சலை அதிகரிக்க உதவுகிறது. இந்த கரைசல்களை தயாரித்த தேதியிலிருந்து 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். மீன் அமிலம் தயாரிப்பதற்கு மீன் கழிவுகளை பயன்படுத்தலாம். இறைச்சிக்கு பயன்படுத்தியதற்கு போக மீதமுள்ள மீன் கழிவுகளை மீன் அமிலம் தயாரிக்க பயன்படுத்தலாம். மீன் தலை, குடல் மற்றும் வால் பாகங்களை எடுத்துக்கொள்ளலாம். மீன் கழிவுகளை சேகரிக்கும் பொழுது அதனுடன் தண்ணீர் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விதமாக தண்ணீர் இருந்தால் அதை வடித்து விட வேண்டும். இந்த கரைசலை தயாரிப்பதற்கு சம அளவு மீன் கழிவுகள் மற்றும் கரும்பு சர்க்கரை எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு 5 கிலோ மீன் கழிவுகளை எடுத்துக்கொண்டால் 5 கிலோ கரும்பு சர்க்கரையை இதனுடன் கலக்க வேண்டும். பிறகு ஒரு பெரிய மண் அல்லது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் எடுத்த மீன் கழிவு மற்றும் கரும்பு சர்க்கரையை ஒன்றாக கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பாத்திரத்தில் 1/3 பங்கு, அதாவது மேல் பகுதி காலியாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இதை நொதித்தலுக்கு உட்படுத்தும் போது நிறைய வாயுக்கள் உற்பத்தியாகும். பின்பு இதை மூடி அல்லது பருத்தி துணியை கொண்டு இருக்க மூடி வைத்துவிட வேண்டும். இவ்வாறு செய்யவில்லை என்றால் கொசுக்கள் மற்றும் தீமை விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அதில் வந்து வாழ்ந்து முட்டை வைத்துவிடும். பிறகு இந்த கலவையை 15 நாட்களுக்கு அப்படியே நொதிக்க விட வேண்டும். அதன் பிறகு இதனை நன்றாக கலந்து அதிலிருந்து வரும் கலவை திரவத்தினை வடித்து கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் கோமியத்தை சேர்த்து வடித்து கொள்ளலாம். தண்ணீரை எந்த இடத்திலும் சேர்க்க கூடாது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கரைசலை 6 மாத அளவிற்கு சேகரித்து வைத்து பயன்படுத்தலாம். முட்டை அமிலம் தயாரிப்பதற்கு கோழி முட்டையை சேமித்து வைத்து பயன்படுத்தலாம். இந்த 2 பயிர் ஊக்கிகளையும் இலை வழியாகவும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் அளிக்கலாம். இலை வழி தெளிப்பு பற்றி தெரிந்து கொள்வோம். அனைத்து வகையான பயிர்களுக்கும் 2% என்ற அளவில் தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம். அதாவது 2 மில்லிலிட்டர் மீன் அமிலம் அல்லது முட்டை அமில கரைசலை எடுத்துக்கொண்டு 1 லிட்டர் தண்ணீருடன் கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும். இதை 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிப்பதனால் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கலாம். இந்த 2 பயிர் வளர்ச்சி ஊக்கிகளையும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் மண்ணிற்கு அளிக்கலாம். அங்கக வேளாண்மையில் பயிர்களை பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பது மிக முக்கியமானதாகும். அங்கக இடுபொருட்களான 3G கரைசல் மற்றும் 5 இலை கரைசலை பூச்சி விரட்டியாக பயன்படுத்துவதனால் பூச்சி தாக்குதலிலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம். இந்த பூச்சி விரட்டுகள் சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. இக்கரைசலை பூச்சி தாக்குதலுக்கு முன்பாக பயன்படுத்துவது அதிக பலனை தரும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.